ரவுடிகள் பட்டியல் எடுத்து ஒரு பேட்ச் எடுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறோம். அவங்களை யார் யாரெல்லாம் ஏ பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு கைது செய்கின்றோம், அவர்களை விசாரிக்கிறோம். பி பட்டியலை விசாரிக்கின்றோம். அதுபோல் ஒவ்வொரு பட்டியலாக இருக்கிறது. அவர்களை எல்லாம் இன்றைக்கு விசாரித்து நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் எச்சரித்து ஒவ்வொரு காவல்துறையும் இன்றைக்கு அதிலே தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இதுபோல முன்னுக்கு தெரியாமல் திடீரென்று யாராவது ஒரு விரோத அடிப்படையிலே அல்லது இந்த ஆண்டு அவருடைய முதலாவது ஆண்டு வருகிறது, அதற்குள்ளே அவரை கொன்றவரை நான் பழிவாங்கி விடுவேன் என்று பழிவாங்கும் முயற்சியிலே செய்து விடுகிறார்கள். அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இன்றைக்கு நடந்திருக்கின்றன தவிர இதற்கு அரசாங்கம் பொறுப்பு ஆக முடியாது. ஆனால் இதை நாங்கள் தடுப்பதற்கு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சிறையில் எடுத்துக்கொண்டோம் ஏன்னா 97% சிறை இன்றைக்கு ஃபில்லப் பண்ணப்பட்டிருக்கிறது. ரவுடிகள் பட்டியலில் இருக்கவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்கோம். சமீபத்தில் நடந்த கொலைகளில் இளவு குற்றவாளிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இப்போ இந்த சீர்திருத்தப்பள்ளியிருந்து வெளியில் வர்றவங்கள சரியாக முறையாக கண்காணிக்கிறது இல்லையா? இப்போ நடந்த குற்றச்சம்பவங்களுக்குலாம் அவங்க அடிப்படை காரணமாக இருக்காங்க, ஈடுபட்டுருக்காங்க, அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ சிறார் சீர்திருத்தப்பள்ளியிலிருந்து வரக்கூடியவங்களை முறையாக கண்காணிக்க சிறார் சீர்திருத்தப்பள்ளியிலிருந்து வர்றவங்க ஒழுங்காக நன்னடத்தை அலுவலர்களாலே கண்காணிக்கப்படுகிறார்கள். அதனால் சிறார் சீர்திருத்தப்பள்ளியிலிருந்து வர்ற போது அவங்களை திருத்தி அனுப்புகிற பொறுப்பைத்தான் சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறைகள் பணித்துறை செய்கின்றதை தவிர அவங்களை நிச்சயமாக நாங்கள் குற்றவாளிகளாக வெளியே வர அனுமதிப்பதே கிடையாது. அவங்கள திருத்தி தான் வெளியே அனுப்புகிறோம். மேலும் அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவளை யாராச்சும் 1-2 பேர் தவறுக்கு போயிருக்கலாமே தவிர மெஜாரிட்டி யாருமே மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய எண்ணத்தில் இல்லாதவர்களாக, அவர்களை நல்லவர்களாக, சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக அவர்களை திருத்தி அனுப்புகிற பணியைத்தான் நம்முடைய சீர்திருத்த பள்ளிகள், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளி துறை செய்து வருகிறது. சார், காவல்துறை சார்பில் ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு ரவுடிகளோட தொடர் கண்காணிப்பாக இருப்பாங்க. அதே போல இந்த முன்னாள் குற்றவாளிகளை தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு டீம் ரெகுலராக பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இதெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணுறோம்னா அரசு எப்படி இதை பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்றீங்க? சார், முன்னாள் குற்றவாளிகளில் நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். புதுசாக குற்றவாளிகள் வர்றாங்க. முன்னாள் குற்றவாளிகளை நாங்கள் எங்களுடைய அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே வர்றோம். ஒரு கண்காணிப்பு உடைய ஒரு போலீஸ்காரர் ஒரு 100 பேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கே தெரியாமல் 2 புது குற்றவாளிகள் வர்ற போது நாங்கள் அவங்கள என்ன பண்ண முடியும்? திருப்பி அவங்களையும் நாங்கள் வளையத்துக்குள் கொண்டு கண்காணிக்கின்றோம். எனவே நிறைய செயல்களை இன்றைக்கு தடுத்திருக்கிறது காவல்துறை தான். சிறப்பாக காவல்துறை பணியாற்றி ரவுடிசத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த முயற்சி எடுத்து தடுத்திருக்கிறது. எனவே தான் நாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்க முடிகிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு அடிப்படை காரணம். தண்டனைகள் இப்போ நிறைய அவங்களுக்கான தண்டனைகள் அதிகமான தண்டனைகள் இருக்கின்றன. நிச்சயமாக அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்தாலே போதும். அதுவே லைஃப் சென்டென்ஸ் எல்லாம் போனால் 14 வருஷம் உள்ளே இருக்கணும். அதனால் அதிகபட்ச தண்டனைகள் இந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்கும். அதிலெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதான் எந்த அரசியல் தலைவர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப தயங்குவது கிடையாது. யாரும் அச்சுறுத்தல் இருக்கு என்கின்ற தகவல் தெரிவிப்பது கிடையாது. அப்படி கோரிக்கைகள் வந்திருந்தால் நான் அதை உள்துறையிடம் விசாரித்து அதற்குரிய பதிலை தருகிறேன். சிறைச்சாலைகள் நிரம்புறதை பத்தி சொன்னீங்க. 97% சிறைச்சாலைகள் நிரம்பி இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப சமீபமா சில கிளைச்செடிகளை மூடுறதா தகவல் அதாவது வதந்திகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அந்த சிறைகள் கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருக்குங்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க. அதை ரிப்பேர் பார்த்து அந்த சிறைகளும் இயங்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோமே தவிர எந்த சிறைகளையும் நாங்கள் மூட வேண்டும் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக அந்த சிறைகள்லாம் மூட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அது பழுது பார்ப்பதற்கான நிதியை கேட்டிருக்கிறோம். நிதியை பெற்று அந்த சிறைகளும் இயங்கும். குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் நியமனம் தொடர்பாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு அரசியல் சார்பான ஒருத்தரை நியமிக்க கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது அரசு எடுத்திருக்கிற முடிவு. ஆனால் அவரை நியமிக்க வேண்டும் என்பது நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. அதுதான், அதைத்தான் நீங்கள் நான் சொல்ல முடியும். இல்லை,
15 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்த வரையும் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனாக நியமிக்கலாம். அதாவது இப்போ வந்து தற்காலிகமாகத்தான் ஆக்டிங்காகத்தான் நியமித்திருக்கிறோம். இல்லைங்க, இவர் ஆக்டிங் தான் நியமித்திருக்கிறோம், நிரந்தரம் அல்ல, ஆக்டிங். புதிய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா தமிழக அரசு அந்த புதிய குற்றவியல் சட்டங்களை இல்லை, பழைய குற்றவியல் சட்டத்தில் இருக்கிறது இதே சரத்துக்கள் தான் புதிய குற்றவியல் சட்டத்திலையும் இருக்கு. அதனால அதை பற்றி ஒன்றும் இது கிடையாது. இதே மாதிரி லோக் ஆயுக்தாவும் இதே மாதிரி வந்து ஆக்டிங் தான். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே செலக்ட் கமிட்டி போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாதம் ஆச்சு. ஸோ அது லோக் ஆயுக்தாக்கும் இதே மாதிரியான ஆக்டிங் தான் நம்ம இப்போ போட்டு. ஆமாம், அது வந்து அது காலம் தள்ளி போகுதா? அது அவரோட நியமனம் அதுக்கு உரிய காலத்தில் உரிய முடிவை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். சார், தருமபுரி மாவட்டத்தில் 2 நாளுக்கு முன்னாடி ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு. தொடர்ச்சியாக அதிகரிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி கூட பேரவையில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சார், ஆணவ படுகொலைகளை நாங்கள் என்றைக்குமே ஆதரிப்பது கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை இந்த அரசு தைரியமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் வந்து அதை வந்து ஆதரிக்க வேண்டும் ஆணவ படுகொலை என்பதெல்லாம் எங்களுக்கான தேவையே கிடையாது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கெல்லாம் ஆதரவு கொடுப்பது கிடையாது. அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை வாங்கி கொடுப்பதுதான் அவருடைய பணி. தண்டனைகள் கடுமையாக நம்ம குற்றம் போயிடலாம் சார். தொடர்ச்சியாக வந்து எல்லா வச்சும் வந்து கொடுக்கிறாங்க. ஆவணப்படுகிற சூழ்நிலை தண்டனைகள் சார், தண்டனை கொலைக்கு வந்து கொலை குற்றத்துக்கு ஆயுள் தண்டனை தானே, அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை. ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட், கடும் காவல், அதுதான் ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட், அதுதான் ரைட்டா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.